விஜய் சார்ட்ட கதை சொல்றதே வந்து அந்த கதையே வேற மாதிரி இருக்கும். நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்க. குறிப்பா நெல்சன் கூட இப்போ ரீசெண்டா பீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தார். அதுவே ஒரு பயங்கர சுவாரஸ்யமான ஒரு கதையா இருக்குங்க. அதை கூட ஒரு படமா எடுக்கலாம். நீங்க மீட் பண்ணி கதை சொன்னீங்கல்ல, அந்த இதை மொமெண்ட் சொல்லலாம். நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொன்னேன் அவர்கிட்ட. நான் ஃபைனல் ஸ்கிரிப்ட் அவருக்கு ஐடியாவா தெரியும் ஃபுல்லா. பட் ஆனால் அது ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளேயோட ப்ராப்பர் டயலாக்ஸோட அவர்கிட்ட சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு தான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னேன். செகண்ட் ஹாஃப்க்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஃபுல் டீட்டெயிலாக சொன்னேன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஐடியா எப்போ சொல்லும் போது அவர் சிரிக்கவே மாட்டார். பயங்கரமாக கேட்பாங்க, ஃபுல்லாக டீட்டெயில்டாக கேட்பாங்க, ஃபுல்லாக எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. அவர் அவ்வளோ சிரிக்க வச்சேன் நான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை சொல்லும் போது அவர் கண்ட்ரோலே பண்ண முடியாது, சிரிச்சாரு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் கதை. டே சூப்பர் சிரிச்சுட்டே இருந்தார். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. இன்னும் அது வந்து அப்பா ஹியூமர் ஒர்க் ஆகுது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் பண்ணார். அந்த ஜோக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா முதல்ல ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு இன்டர்வல் பிளாக்கோட ஒன்று சொல்லியிருந்தேன். அப்புறமா அந்த இன்டர்வல் பிளாக் வேறு மாதிரி ஒரு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பல மடங்கு ஜாஸ்தியாச்சு. சரி, அதுக்கப்புறமா நான் செகண்ட் டைம் போகும்போது அவருக்கு இன்டர்வல் பிளாக்லேருந்து ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் மாறிட்டேன். இந்த சீன் ஞாபகம் இருக்கா, இந்த சீன்லேருந்து இப்படி ஆரம்பிக்கும்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் சொல்லி முடிச்சு அப்பா சூப்பரா எக்ஸ்ட்ரானரி இப்போ தமிழ்ட்டு வா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இல்லை அந்த மாதிரி அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ டென்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அது நெல்சனோட கதை எப்படின்னு தெரியல. எப்படி அவர் சொல்லும் போது என்ன அந்த இன்டர்வியூ நான் கேட்கல, அது எனக்கு தெரியல. ஆனால் இட்ஸ் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அவர் இம்ப்ரெஸ் ஆனாரா, இம்ப்ரெஸ் ஆகலையா, எதுவுமே நமக்கு தெரியாது அந்த ஃபேஸை பார்க்கும்போது.